திங்கிங். ஒரு லேர்னிங் எடுத்துட்டு நெக்ஸ்ட் சீசன் நம்ம ரிவாம்ப் ஆகி வரணும். நம்ம அதை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ். நெக்ஸ்ட் இயர் நம்ம மறுபடியும் அதை பண்ணணும். நத்திங் எல்ஸ். ஃபார் எவர் சிஎஸ்கே. அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. இப்போ கூட 11 ரன் தான் அடிக்கணும். இல்ல 4 நோ பால் போட்டிருக்காங்க. ஒரு ஓவர்ல 2 நோ பால். நல்லா இருந்துச்சு சார் மேட்ச். பட் நல்லா இருந்துச்சு சார் மேட்ச். நல்லா இருந்துச்சு. பட் ஹார்ட் லக். லாஸ்ட் மேட்ச்ல கம்பேர் பண்ணும்போது இந்த முறை கொஞ்சம் லாஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. டீம்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்காங்க. போலிங்லாம் நல்லா தான் இருந்தது. பட் சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் மேட்ச் உதவாகணும். பட் குட் கம்பேர்ட் டு லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் நல்லா தான் இருந்தது. தோனி அவ்வளோதான். அவர் ஆடினாரு, ஓரளவுக்கு தான் ஆடினாரு. அவர் தோனிலாம் விளையாடவே இல்லை. ப்ரூவிஸ் அடிச்சனால மேட்ச் நல்லா இருந்தது. ப்ரூவிஸ் ஆடணும்னு மேட்ச் அப்படியே திரும்பிடுச்சு. அந்த ஒரு கேட்ச் மெண்டிஸ் கேட்ச் மேட்சே திருப்பி விட்டுச்சு அப்படியே. புவர் பேட்டிங் சிஎஸ்கே. ரன்னுக்கு ரொம்ப கம்மியாக வச்சிட்டாங்க. அதனால சரி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இந்த வாட்டி. எனக்கு இப்போ சிஎஸ்கே செலெக்ஷன் கமிட்டி டோட்டலி வந்து ராங் செலெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ். அதனால தான் வந்து சிஎஸ்கே இந்த அளவுக்கு மோசமான ஆட்டம். இது தோத்ததுனால பிளே ஆஃப் போக முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ஸோ செலெக்ஷன் கமிட்டி மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். தென் ஒன்லி த செலக்ட் த பீப்புள். அண்ட் என்ன சொல்றது, கமிட்டி கரெக்டாக இருந்தால் தான் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியும். கமிட்டி சரியில்லைன்னா என்ன பிளேயர்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் ஆல்சோ பட்ஜெட் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்ல. இந்த லாஸ்ட் 4 டைம்ஸ் சாம்பியனான இந்த என்ன சொல்றது சாம்பியனான இந்த சிஎஸ்கே இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில விளையாடுதுன்னா ரியலி நம்ம கஷ்டமா இருக்கு. எங்களால தாங்கிக்க முடியல. ஸோ செலெக்ஷன் கமிட்டி இதை அட்கயர் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்த தடவையாவது நல்ல பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. டோனி ஈவன் ஏஜ்டு பிளேயர். ஆனா டோனியுடைய எஃபர்ட் எந்த ஒரு பிளேயருக்கும் கிடையாது எக்ஸப்ட் ஜடேஜா. மீதி எல்லா பிளேயரும் வந்து ஒன்றும் சரி. எஸ்பெஷலி ஃபீல்டிங் வந்து வெரி வெரி மோசம். இது மாதிரி ஒரு ஃபீல்டிங் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்ல. ஆசையா வந்தோம், வின் பண்ணோம் தான். வின் பண்ணல, ரொம்ப ஃபீலிங்கா தான் போறோம். நாங்க அமௌண்ட்லாம் கொடுத்து டிக்கெட்லாம் வந்து காசுலாம் வேஸ்ட் எங்களுக்கு. அவரும் ஒன்னும் ஆடல, ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் தான். இனிமே மேட்சுக்கு வரதுக்கே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்கோர் கம்மி அடிச்சாங்க. தோனி ஒன்றும் ஆடல, ஒரு 4 அடிச்சாரு அவ்வளவுதான். அது வந்து புதுசா அந்த பிரவேஷ் அவர் நல்லா ஆனா அப்படி. அது வந்து மேடிஸ் பார்த்தா வந்து அது செமக்காட்சி பிடிச்சாரு. அதான் மேட்ச் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. மேட்ச் வந்து டிசப்பாயிண்டிங் தான். இன்னைக்கு லாஸ்ட் தான். டீம் ஃபார்ம்ல இல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஷைக் ரஷீத் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆயுஷ் மாத்திரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் அடிச்சனால தான் ஸ்கோர் ஆக்சுவலா, இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். இந்த சீசன் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் 5 மேட்ச் தான் இருக்கு. 5 மேட்ச் ஜெயிச்சாலுமே குவாலிஃபை ஆக முடியாது. தோனியோட கேப்டன்சி வைஸ் தோனிலாம் நல்லா கேப்டன் தாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஜடேஜா நல்லா ஆடினார் இன்னைக்கு. ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு இன்னைக்கு. நல்லா தான் ஆடினார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்கு. பட் நிறைய டாட்ஸ் எடுக்கிறாங்க. டாட்ஸ் கம்மி பண்ணணும். நிறைய டாட்ஸ் எடுக்கிறதுனால தான் ஸ்கோர் வர மாட்டேங்குது. மிடில் ஓவர்ஸ் எல்லாம் நிறைய டாட்ஸ் விழுறதுனால ஸ்லாக் ஓவர்ஸ்ல நீங்க ஹிட் பண்ணும் போதுல விக்கெட் லூஸ் பண்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவர் பிளே நல்ல ஸ்கோர். விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுனால தான் நம்மளால இது பண்ண முடியும். விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்ததுன்னா 48-50 ரன்ஸ் அடிச்சிருந்தோம் 6 ஓவர்ஸ்ல. நல்ல ஸ்கோர் பவர் பிளேல. சோ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம ஆட பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. தோனி வந்து 2 அவுட் 4 அடிச்சாரு. ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு மேட்ச் ஜாலியா இருந்தது. ஆனா என்ன தோனி தான் அவுட் ஆயிடாரு. அதுக்கப்புறம் போர் ஆயிடுச்சு. ஒரு 4 அடிச்சாரு. தோனி அவுட் ஆனதுல இருந்து ஒண்ணுமே நல்லா இல்ல மேட்ச். சார் தோனி ஒரு ஆள் மட்டும் என்ன சார் பண்ண முடியும்? இருக்கிற 10 பேரும் பிளேயர் தானே. 11 பேரும் விளையாடணும். இன்னும் ஒரு 30-40 ரன் அடிச்சிருந்தா வின் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் கம்மியா அடிச்சிட்டாங்க, அதனால தோத்துட்டாங்க. நல்லா இருந்தது பார்க்க. கொஞ்சம் லாஸ்ட் 4 வரைக்கும் பார்த்தோமே. பாத்துடலாம். சென்னை தோனியோட 4 பார்த்தோம். ஆனா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேட்ச் தோத்தனால ரொம்ப வருத்தமா இருக்கு. 3000 போச்சு. அது நினைச்சாலும் சோகமா இருக்கு. ஆனா சிக்ஸர்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். சன்ரைசர்ஸோட பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஜடேஜா நல்லா போய் பவுலிங் போட்டாரு. அதனால நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேட்ச் இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் இருக்கு. மோஸ்ட்லி அது வின் பண்ணா ஒரு ஆறுதலாக இருக்கும் பப்ளிக்கும். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வராங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணி நல்ல ஒரு டீம் டெவலப் பண்ணனா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வாட்டி அடுத்த நம்ம சாம்பியன் கண்டிப்பாக அடிக்கலாம். ஏன்னா இந்த மெயின் என்ன டீம் மேட்ச்லாம் வந்து செலக்ஷன் கொஞ்சம் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் தெரிஞ்சு. ஓகே, இன்னும் என்னன்னா இந்த இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து போலிங் பிச்சு நிறைய பேர் தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக அது டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ண எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கோட பவுலர் எப்பவுமே போலிங் பிச்சுனால நானும் லீகில் ஆடிருக்கேங்க. ஸோ ஐநோ ஆக்சுவலாக. ஸோ அதனால மெயின் வந்து இது போலிங் பிச்சுனால நம்ம பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணலாம் நெக்ஸ்ட் மேட்சோட. ஒன்றும் இல்லை பெருசா. இன்னைக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. இது முன்னாடியே பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் டூ லேட்.
ஓகேவா இருந்துச்சு. கடைசியில் அந்த 2 நோ பால் போட்டதுனால மொமெண்டம் அப்படியே SRH பக்கம் போயிடுச்சு. மேட்ச்ல வந்ததுலே சாட்டிஸ்ஃபைடான எதுனா ஏகே வந்தார், அதை பார்த்துட்டோம் போயிட்டோம், அவள் தான். வேற ஒன்றும் இல்லை, மேட்ச்ல வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. மேட்ச் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே ரொம்ப அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க டீமை ரீசபிள் பண்ணணும் சார். ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. தோனி ஓகே, வி எக்ஸ்பெக்டட் மோர், பட் இஸ் நாட் பர்ஃபார்ம் as much as we expected. மேட்ச் கடைசி வரைக்கும் நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம், அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆக்சுவலி பர்த்டே அது அப்பயாவது சிஎஸ்கே ஜெயிச்சிரும்னு நினைச்சுதான் வந்தேன். கடைசியில அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். தோனி எவ்வளவு முடியுமோ அவர் வேஸ்ட் பண்ணாரு. இருந்தாலும் வைடு ஃப்ரீ ஹிட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேட்ச் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. க்ளோஸாக ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. கடைசி வரைக்கும் 10 ரன் நிறைய வெயிட் போட்டார். மிடில் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை, ஓப்பனிங்கும் சரியில்லை. ஷேக் ரஷீத் ஃபர்ஸ்ட் பாலே டக் ஆயிட்டார். மிடில் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை. அடுத்த சீசன் நல்ல டீம் எடுக்கலாம். ஜடேஜாக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது, கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தோனி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரை பண்ணார், அது சக்ஸஸ் ஆகலை. சம்டைம்ஸ் அவருக்கு சக்ஸஸ் ஆகுது, இல்லைன்னா ஆகல. அடுத்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் தரல அவரு. நல்லா தான் இருந்தது, ஃபீல்டிங்லாம் சூப்பரா பண்ணாங்க, பட் ரன் போறல, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா வின் பண்ணிருக்கலாம். SRH நல்லா தான் விளையாடினாங்க. எல்லாருக்குமே நாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க சிஎஸ்கேக்கு உண்மையா இருப்போம். இல்ல வேற யாராவது ஜெயிச்சாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தோக்குதோ எப்பவுமே சிஎஸ்கே RCB கப் வின் பண்ணனும் நாங்க வேண்டிக்கிறோங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான் எங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் நாங்க வந்து எப்படி இருக்குன்ற ஒரு இந்த லைவா எப்படி வந்து மேட்ச் எப்படி இருக்குன்னு நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தோம். பட் சீரியஸாவே மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கேக்குன்னு தனியா ஒரு மாஸ், ஒரு என்ன சொல்றது, பிஜிஎம், விசில், ஃபிளாக் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் இல்லை, என்னோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே வந்து எப்பயாவது வந்து ஒரு வாட்டி லைவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். தோக்குறது ஜெயிக்கிறதுன்றது செகண்டரி தான், பட் மேட்சை லைவா எக்ஸ்ப்ளோர் பண்றது வேற லெவல். நல்லா இருந்தது மேட்ச். ஸ்டார்டிங்ல எண்டிங் வரும்போது தான் சிஎஸ்கே தோத்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபீல்டிங் நல்லா பண்ண சாம் கரன். டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோசமாயினே இருக்கு. எல்லா மேட்சுக்கும் வர கூட்டத்தை விட இந்த மேட்ச்சில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குன்றது இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயர் வேணா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ப்ரோ எப்போதும் போல விளாட்றாங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் எப்படி விளாடணும்னு தெரியல. எல்லாரும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து ரொம்ப சொதப்புறான்னு சொல்கிறாங்க. ஆனால் டாப் ஆர்டரில் யாருமே ஒழுங்காக விளாட்றல. ஃபீல்டிங் ஓகே, பவுலிங்லையும் ஒரு நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் டாப் ஆர்டரில் யாருமே ஒழுங்காக ப்ளே பண்ணுறதே கிடையாது. டாப் ஆர்டர் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்காவது சாம்பியன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் தான் பண்ணலாம், இல்லை டீமில் நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். கேப்டன்சி ஓகே, ஆனால் அவர் தோனி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்கும் வந்து ஃபீல்டிங் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாப்ல. அதே சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்பயும் பண்ணுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு பவுலர் ஒழுங்காக போட்டாங்கனாலே ஈஸியாக வின் பண்ணலாம். ஃபீல்டிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, பவுலிங்ல இம்ப்ரூவ்மெண்ட், பேட்ஸ்ல ரொம்ப சொதப்பல் இருக்கு. மேட்ச் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோ பேஸில் போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிசப்பாயிண்டிங் ஒன் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூவிஸ்னு ஒரு நியூ அதாவது பிளேயர் வந்து இப்போ திரும்ப ஒரு ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவை திரும்ப உள்ளே கொண்டு வந்து ருத்ராஜ் கைக்வாடும் வந்தார்னா ஃபர்தராக சிஎஸ்கே வின் பண்ண சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு டீசன்ட் பிளே, பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. மேட்ச் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம இன்னைக்கு தோக்கல, எப்பயோ ஆக்ஷன்லேயே தோத்துட்டோம். ஸோ அங்கேயே நம்ம தோத்துட்டோம். நம்ம கோச்சிங் ஸ்டாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நல்லா ஸ்கவுட்டிங் பண்ணியிருக்கலாம். நல்ல டீம், யார் பேர் ஊர் இல்லாத பசங்கள்லாம் நல்லா ஆடுறாங்க. ஸோ இப்போதான் நமக்கு வருது இந்த சான்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துருந்தா இந்த ஆயுஷ் மாத்திரை இந்த மாதிரி பசங்களாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபெயிலான பிளேயர்ஸ் வந்து திருப்பி வாங்கி என்ன யூஸ்ன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த சீசன் அஃபிஷியலி முடிஞ்சிச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக். ஏன்னா சிஎஸ்கேனாவே கம் பேக் சூப்பர் கிங்ஸ். 2022 இதே மாதிரி போச்சு. 2023 கப் அடிச்சிருக்கோம். 2020 இதே மாதிரி போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி வில் கம் பேக் அண்ட் சிக்ஸ்த் டைட்டில் லோடில் நெக்ஸ்ட் இயர். ஆல் டீம்ஸ் பி ரெடி. லாஸ்ட் 2 பிளேஸுக்கு போட்டி நடந்தது. நம்ம யூஸ்வலாக கடைசிக்கு வந்துட்டோம். அட்லீஸ்ட் 8th or 9th முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் ஹி ஹஸ் டு ரிட்டையர். இதுக்கு மேலே அவர் இருக்கிறது அவருக்கும் நல்லதில்ல, நமக்கும் அவ்வளோ நல்லது. வாங்க, எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கேன். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நல்ல டீம், ஓகே, நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் நம்ம ஃபேன்ஸும் டீமும் எதிர்பார்த்தது இந்த வருஷம் போல. ஓகே, ஹோப்ஃபுல்லி நம்ம டீம் விட்டு விட முடியாதுல்ல. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 7 ட்ராஃபி எடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா அவர் என்ன கேட்டதுக்கு டோனி சார் ரிட்டையர் ஆகிட்டோங்கிறேன். அவர் டீம்ல மென்டர் ஆகிட்டா பெட்டர் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அவர் ஆக்சுவலாக வந்து 2023 கப் ஒன்று எடுத்தார்ல, அந்த டைம்லயே போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவர் போகக்கூடாது, அவர் ட்ராஃபி எடுக்கணும்.
என்னங்க அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இந்த ட்ராஃபி எடுக்கணும். அதை தாண்டி நம்ம சிஎஸ்கே டீம் நம்ம பேக் போன் பண்ணணும். ஆனா அது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே விஷயம், நீங்க பயங்கர எக்ஸ்பர்ட் கிரிக்கெட் தெரியும். இப்போ வரப்போற 5 மேட்சே ஜாலியா பார்க்க போறோம். ஏன்னா டென்ஷனே கிடையாது, ஜாலியா பார்க்க போறோம். மற்ற டீமுக்கு தான் ப்ரெஷர். ஏன்னா நம்ம யாரை வெளியே அனுப்ப போறோம் தெரியல. இப்போ நம்ம உள்ள போக மாட்டோம், யாரை வெளியே அனுப்ப போறோம் தெரியல. மேட்ச் பரவாயில்ல சார் இன்னைக்கு. ஏன்னாக்கா நாங்க வந்து தலையா பார்க்க தான் வந்தோம். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா 2 தலையா பார்த்தோம். தலை அஜித்தும் பார்த்தோம், தலை தோனியும் பார்த்தோம். வேற லெவல் ஹாப்பினஸ். இன்னைக்கு மேட்ச் பரவாயில்ல. மாமலா அவங்க ஹை ஸ்கோர் அடிப்பாங்கன்னு நினைச்சோம். பட் டஃப் கொடுத்தாங்க லாஸ்ட் வரையும். நல்லா தான் போச்சு மேட்ச். ஆனா தெரியும் மேட்ச் டஃபா தான் ஜெயிப்போம் தோப்போம். இந்த சீசன் நாங்க டவுன் தான் ஆயிட்டோம். சிஎஸ்கே டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீசன் கம் பேக் கொடுப்போம். Match was very good. CSK done very good job, but unfortunately we always give the chance to other people. So that's why they just be good. Next time, best luck for CSK. And I would say Jadeja should be captain next time. Dhoni is my favorite, but the problem is he's getting old. And he's a good guy. I got nothing against him, but he need a youngster like Jadeja or somebody else, maybe Dubai or something, and then we get a good chance to win. மேட்ச் நல்லா இருந்துச்சு. 2 பக்கமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மேபி நம்ம வந்து bowlingல டைட்டன் பண்ணிருக்கலாம். பத்திரானா அவ்வளவு வைடு போடாம, அதுக்கப்புறம் பேட்டிங் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். பிரவிஸ் நல்லா இருந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நல்லா இருந்தாரு. தோனி பெர்ஃபார்மன்ஸ் அவர் ட்ரை பண்ணாரு. அவர் ஏஜ் ஆயிடுச்சு, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா நல்லா ட்ரை பண்ணாரு. இன்னைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மெண்டிசன் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. நம்ம டீம்ல பிரெவிஸும் ஆயுஷ் மாத்திரையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு. ஆனா ரொம்ப வீக் பர்ஃபார்மன்ஸஸும் இருந்ததால SRH ஜெயிச்சாங்க. தோனி இன்னைக்கு சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இல்ல. மிச்சபடி நடுவில் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருந்ததால பிரேவல் டேவிஸ் விக்கெட் வந்த உடனே அப்படியே டப்பு டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்க.